சண்டே மார்னிங் ஒரு வழியாக அப்பார்ட்மெண்ட் கிளம்பி வந்தாச்சு. வர்றதுக்கு முன்னாடி இங்கே புதினாலாம் கிள்ளினேன் இல்லையா, இங்கே வந்து நேராக பார்த்தா இந்த பாட்டில் வைக்கலான்னு வந்தால் இங்கே மண்ணே இல்லை. ஃபஸ்ட்டு பாட்டில், ரெண்டாவது பாட்லேயும் மண் சரியாகவே இல்லை. சரி, அதுக்கு ஃபுல்லாத்துக்குமே மண்ணை சேஞ்ச் பண்ணிட்டு தான் வைக்கணும். தக்காளி, புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் மட்டும் நான் அங்கே விதைச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா சம்மரில் அது வந்து ரொம்ப நல்லா வளரும்னு சொல்லிட்டு. நேற்றே ரசம் சாதம் தான் செஞ்சேன். இன்றைக்கி வந்து சாம்பார் செய்துடலாம். சரி, போயிட்டு பருப்பையும் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி சிம்பிளாக எந்த வெஜிடபிளும் போடாமல் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்துட்டு ஒரு சாம்பார் செஞ்சாச்சு. கூடவே இந்த சாம்பார் செய்யும் போது மட்டும் நான் பருப்பு எடுத்து வச்சுருவேன். அதில் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா. பருப்பு வேகிற கேப்பில் டீ போட்டு குடித்தாச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பியாச்சு. போய் சொல்லும் பறவை எது? அதுதான்ப்பா டக்கு. ஏன்னா அது பேக் சொல்லிக்கிட்டே ஃப்ரண்ட்டில் வருமா.